அவற்றிற்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை நுகர்வதில்லை. கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டு உணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, அவற்றின் குரல் எழுப்புவதில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரான்ஸ் நாட்டில் மோண்ட் பெலியர் என்கிற ஓரிடத்தில் நம்முடைய அற்புதர் அந்தோனியார் மறைவுரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆலயம் முழுவதும் கூட்டம் நிரம்பி வழிகின்றது. அந்த இடத்தில் சாத்தான் ஒரு சோதனையை வெளிப்படுத்துகிறான். அவ்வளவு கூட்டம் நிரம்பி வழிகிற அந்த இடத்தில் எல்லோரும் மறைவுரையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த தருணத்தில் திடீரென்று ஒரு சத்தம் அந்த ஆலயத்தினுடைய ஜன்னல் கண்ணாடியானது அப்படியே நொறுங்கி கீழே விழுகிறது. எல்லோரும் பதறி அலறி துடித்து போகிறார்கள். அந்த இடத்திலிருந்து விலகி ஓடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்தோனியார் எந்தவிதமான பதட்டமும் இல்லாமல் அமைதியான முறையில் ஒரு சிலுவையை அடையாளம் வரைகிறார். பயப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க, தீமையின் ஆவியே இவற்றை செய்கின்றன. அந்த தீய சாத்தானின் நோக்கம் நாம் யாரும் இந்த மறைவுரையை கேட்டுவிடக் கூடாது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விடக்கூடாது, ஆண்டவருடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடித்து விடக்கூடாது என்பது அந்த சாத்தானினுடைய நோக்கம். இயேசுவினுடைய திருநாமத்தினால் இந்த இடத்தில் அமைதி நிலவட்டும் என்று சொன்ன உடனே புயல் நின்ற மாதிரி எல்லாம் அந்த இடத்தில் அமைதி நிலவியதாம். யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படவில்லை, எந்த காயமும் ஏற்படவில்லை. இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒரு மனிதனை ஆண்டவர் குணமாக்குகிறார். பிரியமானவர்களே, மக்கள் கூட்டம் இந்த செயலை பார்த்தவுடன், இந்த அற்புதத்தை பார்த்தவுடன், இஸ்ரவேலில் இப்படி ஒருபோதும் நாங்கள் கண்டதில்லையே என்று ஆண்டவர் இயேசுவை குறித்து வியப்படைகிறார்கள். ஆண்டவரை புகழ்ந்தேத்துகிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்திலேயே நின்று கொண்டிருந்த பரிசேயர்கள் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று குற்றம் சாட்டினார்கள். ஒரு கூட்டம் போற்றி புகழ்கிறது, இன்னொரு கூட்டம் அவரை தூற்றுகின்றது. இயேசுவினுடைய மனநிலை என்ன? போற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள், தூற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருந்தார். யாரை பற்றியும் கவலைப்படவில்லை, எதை பற்றியும் கவலைப்படல, எதையும் அவர் பொருட்படுத்தல. நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் அவர் சுற்றி வந்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அங்கு ஆயனில்லா ஆடுகளைப் போல இருந்த ஏழை எளிய மக்களை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, நன்மைகள் செய்யும் போது சில தடைகள் நம் வாழ்வில் வரத்தான் செய்யும். அதற்காக நாம் மனம் உடைந்து போகக்கூடாது, மனம் தளர்ந்து விடக்கூடாது. சிலர் இப்படிதான் நம்மை தூற்றுவார்கள், எள்ளி நகையாடுவார்கள், அவமானப்படுத்துவார்கள். அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது.
அது நம்மை காயப்படுத்தும் போது நாம் துவண்டு போகக்கூடிய, மனமுடைந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இப்படிதான் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்த ஒரு அருட்சகோதரி, ஃபாதர், இந்த சபையில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு தெரியுமா? நிச்சயமா அந்த கடவுளுக்கு தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். 30 வருஷமா ஃபாதர் இந்த சபைக்காக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய சபையிலோ நான் இருக்கிற இந்த கம்யூனிட்டியிலையோ என்னை யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை ஃபாதர். பல பேர் என்னை காயப்படுத்துறாங்க ஃபாதர். என்னுடைய திறமைகளையோ என்னுடைய வேலையையோ அவங்க யாரும் அங்கீகரிக்கவே இல்லை. இன்னும் மோசமானது, ஆள் பார்த்து செயல்படுறாங்க ஃபாதர். இப்படியெல்லாம் சொல்லி மனம் நொந்து அந்த சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்டிருந்தாள். நான் சொன்னேன், அம்மா, இவ்வளவு வயதாயிடுச்சு உங்களுக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. யாரும் உங்களை பார்க்கல, அங்கீகரிக்கல அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். வேற யாருக்காகவும் இந்த சபைக்கு நீங்க வரல, வேற யாருக்காகவும் நீங்கள் அருட்சகோதரியாக இல்லை. மாறாக ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு அருட்சகோதரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்காக தான் இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. எனவே நீங்கள் செய்கின்ற எந்த நன்மையும் வீண் போகாதுமா. நிச்சயமாக அது பல பேருக்கு பலனை கொடுக்கும். ஏன், உங்க வீட்டுக்கு கூட அது புண்ணியத்தை தேடித்தரும். ஆண்டவர் உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவார், கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பினேன். அன்பு சகோதர சகோதரிகளே, சாத்தானனால சத்தம் மட்டும்தான் போட முடியும். கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஒருபோதும் அது தொட முடியாது. ஒருபோதும் அது நம்மை தொட முடியாது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது, அரசர்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள், தலைவர்களை அவர்களே நியமித்துக் கொண்டார்கள், சிலைகளை செய்தார்கள், சிலைகளை வழிபட்டார்கள், கன்றுக்குட்டிகளை செய்து அவற்றை வழிபட்டார்கள், பாவம் செய்வதற்கென்றே அவர்கள் பலிப்பீடங்களை செய்து கொண்டார்கள், திருச்சட்டங்களை கடைபிடிக்கவில்லை, ஆண்டவர் மேல் அவர்கள் ஒருபோதும் விருப்பம் கொள்ளவில்லை. ஆண்டவர் இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை, அவர் சோர்ந்து போகவில்லை. மாறாக இஸ்ராயல் மக்களை, இஸ்ராயலின் தலைவர்களை திடப்படுத்துகின்றார். அவர்கள் மனம் மாறுவார்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார். அவர்கள் மனம் மாறுவதற்கான பல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் நம்மை தூற்றட்டும், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் நம்மை வழிநடத்துகிறது, அந்த ஆசீர்வாதம் நம்மை பாதுகாக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் அவருக்குரிய சாட்சிகளாய் இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம். ஆமென்.